அவன் தோற்று போயிட்டான், அவனுக்கு அதிகாரம் இல்லை என்பதை இயேசு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தவராய் நமக்கு காட்சியாக வைத்திருக்கிறார். இயேசு சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லும் போதே பிசாசுக்கு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய ஊழியங்களில், என்னுடைய எல்லைகளில் எங்கும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவன் தோத்து போனவன் என்பதை அறிந்தவனாக நாம் செயல்படுவோம். அவனுக்கு அப்படியே மிகுந்த மகிமையை கொடுத்துட்டு அவனை போராடிட்டு அவனை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு இல்லை. அவன் தோத்து போனவன் என்ற ரீதியில் உணர்ந்தவர்களாக, நான் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக நான் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீ ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழுகிறார், கிறிஸ்துக்கு முன்பதாக பிசாசுனுடைய வல்லமைகள் செயல்படாது என்பதை உணர்ந்தவனாக, கிறிஸ்துவை சுமந்து செல்கிறவனாக நான் இருக்கணும். அப்படி நான் ஆவிக்குரிய ரீதியிலே நான் போராடி ஜெயிக்கிறவனாக இருக்கும்.